வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு கன்னியாகுமரியை தான் சுற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சூரிய உதயத்தை பார்க்கலாம். இது கன்னியாகுமரி பியர். சரியாக 6 மணிக்கெலாம் சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே. நாம் நிற்கிற இந்த இடத்துலேருந்து மட்டும்தான் சூரிய உதயத்தை ரொம்பவே கிட்ட பார்க்க முடியும். இங்கே சூரிய உதயத்தை பார்க்கறதுனால லைஃப் சேஞ்ச் ஆகுமா, பிரைட்டாக மாறும்னு சொல்கிறாங்க. இங்கே ஏராளமான மீன்பிடி படகுகளில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லை வர இந்த இடத்துலேருந்து சூரியனை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது, பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அலைகளும் குளிர் காற்றும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கேருந்து நம்மளால் விவேகானந்தர் பாறை மற்றும் வள்ளுவர் சிலைகளையும் பார்க்க முடியும். அங்கே நாம் படகு மூலியமாக மட்டும்தான் போக முடியும். எவ்வளோ பேர் சூரிய உதயத்தை பார்க்குறாங்க பாருங்கள். எங்கே பார்த்தாலும் அவ்வளோ கூட்டம் நிற்குது சூரிய உதயத்தை பார்க்குறதுக்கு. இப்போதைக்கு சூரியன் நார்மலாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கடல் நடுவில் பாறைகளை கொட்டி அழகாக பாதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கப்பல் துறை, படகுகளை நிறுத்தும் இடம். இந்த இடத்துலேருந்து ஒட்டுமொத்த கன்னியாகுமரி வியூவும் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. 2 பக்கமும் கடல், நடுவில் கல்பாலம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பாதையில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே போகணும். இந்த இடம் கன்னியாகுமரி பீச் மற்றும் சன்ரைஸ் வியூ பாயிண்ட். இந்த இடமும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அலைகள் ரொம்ப அழகாக தெரியுது. இங்கேருந்து விவேகானந்தர் பாறை மற்றும் வள்ளுவர் சிலைகளை பார்க்க முடியுது. பீச் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இடத்துல ஏராளமான ஃபிஷ்ஷிங் போட் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒரு மாதா சர்ச்சும் பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துலேருந்து சூரியனை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கடல் அலைகள் எவ்வளோ அழகாக வருது பாருங்களேன். இந்த கன்னியாகுமரியில் மார்னிங்கில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் இது. அடுத்ததாக இது பகவதி அம்மன் கோவில். டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கிற ஒரு அம்மன் கோவில். இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. தேவி கன்னியாகுமரி, இந்த அம்மனுடைய பெயரினால் தான் இந்த ஊருக்கு கன்னியாகுமரி என்ற பெயரே வந்தது. இங்கே பார்வதி தேவி ஒரு கன்னி தெய்வம். இந்த கோவில் 51 சக்தி பீடங்களில் ஒன்று. கடலை பார்த்த மாதிரி இருக்கிற இந்த கதை எப்பயுமே பூட்டி தான் இருக்குமா. அம்மனோட மூக்குத்தி வெளிச்சத்தை பார்த்து கலங்கரை விளக்குன்னு நினச்சி கப்பல்கள் இங்கே கரை தட்டுமா. அதற்காக தான் இந்த கதவை மூடியே வச்சுருக்காங்களாம். இந்த அம்மனை மூக்குத்தி அம்மன், துர்க்கை அம்மன் என்று அழைக்கப்படுறாங்க. 3 கடல்கள் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடற்கரையில் தான் இந்த கோவிலும் அமைஞ்சிருக்கு. பானாசூரன் என்ற ஒரு அரக்கனை அழிப்பதற்காக பார்வதி தேவி ஒரு கன்னியாக அவதாரம் எடுத்து அரக்கனை அழித்த பிறகு சிவபெருமான திருமணம் செய்ய வேண்டி கன்னியாக தவம் செய்கிறாங்க. இது ஒரு விநாயகர் கோவில். முக்கடல் சங்கமத்தில் குளித்து இந்த விநாயகரை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு. இந்த பகவதி அம்மன் கோவில் காலை மற்றும் மாலை நேரங்களில் திறந்திருக்கும். இது முக்கடல் சங்கமத்தை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கும் காஞ்சி காமக்கோடி பீடம். இந்த ஸ்தம்பத்துக்கு கீழே ஆதி சங்கர பகவத் பாதாள மண்டபம் அமைஞ்சிருக்கு. இது முக்கடல் சங்கமம். கன்னியாகுமரியில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் இதுதான். 3 கடல்கள் ஒரே இடத்தில் சேரும் இடம் தான் இந்த இடம். இங்கே ஒரு அழகான மண்டபமும் இருக்குது. இந்திய பெருங்கடல், மன்னார் வளைகுடா, அரபிக்கடல் என்ற 3 கடல்கள் சேரும் இடம் தான் இந்த இடம். இந்த இடம் தி லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியன் சவுத் என்று அழைக்கப்படுது. இந்த மகா சமுத்திரத்தில் நீராடுவது மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக அமாவாசை நாட்களில் ஏராளமான கூட்டம் இங்கு வரும். இங்கே 3 கடல்களின் நீரும் ஒன்றோடு ஒன்று சேராததை இங்கு பார்க்கலாம். லேசான நீலம், அடநீளம், கடல் பச்சை என 3 நிறத்தில் காட்சியளிக்கும். இந்த இடத்துல நின்றுக்கிட்டு சூரியன் உதயம் மற்றும் சூரியன் மறைவையும் பார்க்கலாம். இது காந்தி மண்டபம். கன்னியாகுமரி கடற்கரை ஓரத்திலேயே அமைஞ்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக, கட்டிடக்கலையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த இடம். ஒரு பக்கம் அகிம்சை, ஒரு பக்கம் சமாதானம் என்று அழகாக எழுதியிருக்கு. இந்த மண்டபத்துக்குள்ள காந்தி அடிகளோட ஏராளமான புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காந்தி மண்டபம் மகாத்மா காந்தியோட சாம்பல் வைக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்ட மண்டபம் தான் இது. மகாத்மா காந்தியே இந்த கடலை பற்றி எழுதியிருக்காரு. காந்தியடிகளோட பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி சூரிய கதிர்கள் அவரோட சாம்பல் மீது படுமா. அந்த ஒர்க்கு பாருங்கள். இதுதான் காந்தியடிகள் சாம்பல் வைக்கப்பட்ட இடம். இந்த இடம் ரொம்ப அமைதியாக அழகாக இருக்குது பார்க்கவே. இதுக்கு பக்கத்துலேயே காமராஜர் மண்டபமும் இருக்குது. இந்த இடத்துல கடலோட வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. 2 மாடி கொண்டது இந்த பில்டிங்கு. இது பகவதி அம்மன் கோவில், சூப்பராக இருக்குது. இது பாரத மாதா தேவி சிலை. இது சன்செட் வியூ பாயிண்ட் டவரு. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது கன்னியாகுமரி ஃபெரி சர்வீஸ். அதாவது நம்ம விவேகானந்தா பாறைக்கு போக போகிறோம். அந்த இடத்துக்கு நம்மளால் போட்டு மூலியமாக தான் போக முடியும். அதனால தான் இங்கே சுற்றுலா பயணிகளுக்கு போட் வசதி இருக்குது. இந்த ஃபெரி சர்வீஸ் காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும். டிக்கெட் பர்சனுக்கு 75 ரூபா, ஸ்பெஷல் என்ட்ரி 300 ரூபா. கடலில் போகும்போது ரொம்ப அழகாக இருக்குது. போட்டு இங்கேயும் அங்கேயும் ஆடுது. ஒரு போட்டு கிராஸ் ஆகுது பாருங்கள். எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ஒரு போட்டு இருக்குது.
வீக் டேஸில் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும், வீக்கெண்டில் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த போட்டுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள். இப்போவே ஒரு 15 நிமிஷத்தில் நாம் வந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இது விவேகானந்தா பாறை. என்ட்ரி டிக்கெட் 30 ரூபாய். இங்கேருந்து வள்ளுவர் சிலையை நம்மளால் அழகாக பார்க்க முடியுது. இந்த பாறையில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தேவியோட பாதம் இருக்குது. இந்த மண்டபத்தோட பேர் ஸ்ரீ பாத மண்டபம். இந்த மண்டபத்திற்குள்ளே தான் அம்மனோட பாதம் இருக்குது. இந்த மண்டபத்திற்கு எதிர் திசையிலேயே விவேகானந்தர் மண்டபமும் இருக்குது. சிவனை திருமணம் செய்வதற்காக பார்வதி தவம் செய்த பாறை தான் இந்த பாறை. இது விவேகானந்தர் நினைவு மண்டபம். இதில் வந்து முழு உருவ விவேகானந்தர் சிலை இருக்குது. இங்கேருந்து ஒட்டுமொத்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துலையே விவேகானந்தா மெடிடேஷன் ஹாலும் இருக்குது. அங்கே வந்து நாமளும் மெடிடேஷன் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து 2 பெரிய பாறைகள் இருக்குது. அது மேலே தான் இந்த மண்டபங்களை கட்டியிருக்காங்க. இது சன்ரைஸ் காலண்டர். சூரியன் வந்து எந்த மாதத்தில் எந்த திசையில் உதிக்கும் அப்படின்றத தெளிவாக காட்டுற ஒரு காலண்டர் தான் இது. டைல்ஸ்லேயே மார்க் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு பெஸ்ட்டான டூரிஸ்ட் பிளேஸ் தான் நாம் சுற்றி பார்க்குறதுக்கு. இந்த இடத்துலேருந்து கடலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. கடல் நடுவே இருக்கிற இந்த பாறையில் வந்து விவேகானந்தர் நீதி வந்து 3 பகல் இரவு தங்கி தியானம் செஞ்சு ஞானம் பெற்றாராம். டைம் காலையில் 9 மணி தான் ஆகுது. இப்போவே எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள். இந்த இடத்துல மேக்ஸிமம் ஒரு 1 hour வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சுற்றி வியூ ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிக்கெட் கவுண்டர் கியூ தான் ரொம்ப பெருசாக இருக்குது. இது கோவளம் ஹை ரோடு. எப்படி இருக்குது பாருங்கள். இடம் சூப்பராக இருக்குது. பில்டிங்காக. லைட் ஹவுஸ் வந்தாச்சு. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. இது வந்து பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 1 மணி வரையிலும் திறந்திருக்கும். மீண்டும் 3 மணிக்கு திறந்து 6 மணி வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும். இந்த மொத்த கன்னியாகுமரி வியூவும் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இங்கேருந்து இது நாகர்கோவிலில் இருக்கிற மலைகள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல நாம் நிற்கும் போது ஒரு முனையில் நிற்கிற மாதிரி இருக்கும். 2 பக்கமும் கடல். அழகாக இருக்குது இந்த இடமே. இந்த லைட் ஹவுஸில் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இந்த இடத்துல நடந்து போகும்போது ஒரு மாதிரி தடுக்கமாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஒட்டுமொத்த கன்னியாகுமரியோட வியூவும் நம்மளால் அழகாக பார்க்க முடியும். இதை விட உயரமான பில்டிங்களும் இருக்குது. இருந்தாலும் மக்களால் எளிமையாக போகக்கூடிய ஒரு பில்டிங் மாதிரினா இதுதான். எங்கே பார்த்தாலும் தென்னை மரங்களாக ரொம்ப அழகாக காட்சியளிக்குது. ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் தென்னை மரங்கள், ஒரு பக்கம் மலைகள் என ரொம்ப அழகாக காட்சியளிக்குது இந்த கன்னியாகுமரியே. இங்கேருந்து கீழே பார்க்குற அந்த ஓட்டு போட்ட பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்டர்ஸ் தங்குற இடங்க தான் எல்லாமே. இங்கேருந்து கடலை பார்க்கவும் ரொம்ப அழகாகவே காட்சியளிக்குது. இங்கே இருந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தான் இருக்குது. என்ன பண்ணுறது. ஓகே, கன்னியாகுமரியில் இந்த டூரிஸ்ட் பிளேஸுகள் மட்டும் இல்லாமல் மாத்தூர் தொட்டிப்பாலம், திருப்பரப்பு அருவி, வட்டக்கோட்டை, பத்மநாபபுர அரண்மனை, சுசீந்திரம், உதயகிரி கோட்டை போன்ற சுற்றுலாத்தலங்களும் இருக்குது. அதெல்லாம் டைம் கிடச்சா போய் பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 2 நாள் வரைக்கும் கன்னியாகுமரி அழகாக சுற்றி பார்க்கலாம். தங்குறதுக்கு ஏராளமான ஹோட்டல்ஸ் இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூரியன் வெப்பம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்திரு. மாதா கோவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காலையில் என்ன பாட்டு சூப்பராக பாடுது பாருங்கள்.